ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னு பார்த்தோமா ஆல்ரெடி. நுண்ணறிவுனா என்னன்னு சொல்லுங்க யாரோ ஒருத்தர். தொடங்கிய செயலை முடித்தல் மேம். புதுமையோடு புரிந்து கொள்ள. ம். இதெல்லாம் இதெல்லாமே நுண்ணறிவுல அடங்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு செயல வந்து தொடங்குனாவோ, இல்ல அந்த செயல வந்து எப்படி முடிக்கணும்? இல்ல அத வந்து எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? அது அந்த அது அது வந்து எந்த சிச்சுவேஷன்ல நம்ம பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எதுக்குள்ள தான் அடங்கும்னா, ஐக்யூல தான். அதாவது நுண்ணறிவுல தான் வந்து அடங்கும் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம். அது இல்லாம சில பேத்தோட டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அதுல தியரீஸ் என்ன இருக்கு? ஒன் ஃபேக்டர் தியரி, சிங்கிள் ஃபேக்டர் தியரி இருக்கா? டூ ஃபேக்டர் தியரி இருக்கா? மல்டி ஃபேக்டர் தியரி இருக்கா? மல்டி குரூப் தியரி இருக்காங்கிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நுண்ணறிவ வந்து எப்படி கால்குலேட் பண்றது? எப்படி மெஷர்மென்ட் பண்றது? எப்படி அளவீடு பண்றது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது நுண்ணறிவு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வந்து இப்போ நார்மலா வந்து நம்மளோட இப்போ வந்து உங்க யார கூப்பிட்டு கேட்டாலும், உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா, உங்களோட வயசு சொல்லிருவீங்க இல்லையா? உங்க நடந்துட்டு இருக்க வயசு, நடந்து முடிஞ்ச வயசு அப்படின்னு எல்லா வயசும் நீங்க சொல்லிருவீங்க. அதே மாரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அது மாரி எல்லாத்தோட வயசுமே நீங்க சொல்லிருவீங்க. பட் நுண்ணறிவு அவங்களோட நுண்ணறிவு எவ்வளோ இருக்கு? அவங்களுக்கு எவ்வளோ ஐக்யூ லெவல் இருக்கு? அவங்களுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கனால சொல்ல முடியாது. ஓப்பனா உங்களால சொல்ல முடியாது. அதுக்கு சில டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன டெஸ்ட்? அது எது மாரி டெஸ்ட் வைப்பாங்க? அது எப்படி அந்த டெஸ்ட் மூலியமா நம்மள அந்த ஐக்யூ லெவல வந்து அதாவது நுண்ணறிவ வந்து ஆ கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஆ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நுண்ணறிவு வந்துட்டு அளவிடுறது வந்து சிக்கலும் இருக்கு. ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நார்மலா வந்து ஆ நம்மளோட நுண்ணறிவு வந்து டிபெண்ட் ஆன் நம்மளோட மைண்ட பொறுத்து தான் வந்து அமையுது. ஓகே 2க்கும் ரிலேட்டட் தான். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே மாரி இருக்கிறது இல்ல இல்லையா? நம்மளோட மனசு வந்து மனசுங்கிறத விட நம்மளோட மைண்ட் வந்து ஒரு டைம் வந்து ஒரு மாரி யோசிக்கும். இன்னொரு டைம் ஒரு மாரி யோசிக்கும். ஸோ வந்து இது மாறிட்டே இருக்கும்போது, நம்ம அந்த டைம்ல பார்த்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது, அதுவும் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்த்தா புரியும். அது ஃபர்ஸ்ட்டு நுண்ணறிவு அப்டின்னா என்ன? அப்டிங்கிறத பார்த்தாச்சு. நுண்ணறிவோட அளவீடு. நுண்ணறிவு வந்து எப்படி அளவீடு பண்றோம் அப்டிங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுல வந்து ஆ ஸ் செம்டி ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காரு. ஒரு விஷயம் ஒரு கூட்டு குடுத்திருக்காரு. சாரி. ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்கிறானோ, அந்த அளவுக்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான். அதாவது ஒண்ணும் இல்ல. இப்போ அ டாக்டரா இருக்காங்க அப்படின்னா, இப்ப டாக்டருக்கு நெறைய சயின்ஸ் ரீதியாவோ, டெக்னிக்கல் ரீதியாவோ, லாங்குவேஜ் ரீதியாவோ நெறைய இன்டெலிஜென்ஸ் ஓகே நுண்ணறிவு இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு அ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்மார்ட்டா, டெக்னிக்கலா ஒருத்தன் வந்து ஒரு அ கம்ப்யூட்டர்ல வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கான் அப்டின்னா, அவனுக்கு அந்த அந்த அளவுக்கு நுண்ணறிவு இருக்கும் இல்லையா? இருந்தா தான் அவன் அத பண்ணியிருக்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு இது சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அதிக பணிகளை செய்யக்கூடியவன் அதிக நுண்ணறிவை பெற்றும், அ கொடுக்கப்பட்ட செயலை செய்ய குறுகிய கால அளவு எடுத்துக்கொள்பவன் அதிக நுண்ணறிவு பெற்றிருப்பதாகவும் கொள்ள வேண்டும். ஒண்ணும் இல்ல. இப்போ நம்மளோட கிளாஸ்ல ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற குழந்தை, நம்ம வந்து ஒரு 4த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லி தரோம் அப்டின்னா, அத வந்துட்டு இப்போ 1 வருஷமா நம்ம அத சொல்லி தரோம் அப்டின்னா, அது வந்துட்டு 2 மாசத்துலயே அது வந்து படிச்சுரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஹோம்வொர்க் குடுத்தாலும் டக்குன்னு முடிச்சிரும். என்ன அசைன்மென்ட் குடுத்தாலும் டக்குன்னு முடிச்சிரும். எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வந்துரும். அதுக்கு இன்னுமே பத்தாது. அப்ப நம்மளுக்கு ஆ அவங்களுக்கு நார்மலா நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ காட்டிலும் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்க? தனியா ஸ்பெஷல் கேர் குடுத்து, ஸ்பெஷலா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அசைன்மென்ட்ஸ், எக்ஸ்ட்ரா வொர்க்ஸ் எல்லாமே குடுக்கணும். ஏன் அப்டின்னா, அவங்களோட ஐக்யூ லெவலுக்கு அதெல்லாம் பத்தாது. நார்மலா இருக்கிறது பத்தாது. ஸோ அதனால தான். அதெல்லாமே வந்துட்டு அதாவது அதான். குறுகிய கால செயல் குறுகிய காலமே மட்டுமே எடுத்துக்குவாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ட முடிக்கிறதுக்கு மத்தவங்கள விட. ஸோ இது எல்லாமே வந்து நுண்ணறிவை சொல்றாங்க. நுண்ணறிவு பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எப்படி அளவிடுறது அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பெனிட் வராரு. பெனிட் யாருன்னு பார்த்தோம்? ஆல்ரெடி ஒரு நுண்ணறிவு. காரணி கோட்பாடு.
ஒரு காரணி கோட்பாடு. ஒற்றை காரணி கோட்பாடு. அதுக்கப்புறம் நுண்ணறிவின் தந்தை. எஸ். ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? சோ இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு. அது வந்து ரிமைண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தர் அவர வந்து மறுபடியும் நீங்க எங்க பார்த்தீங்கனாலும், அவருன்னு இல்ல. எந்த ஆத்தர நீங்க ரிப்பீட் பண்றீங்கனாலுமே, அத வந்து என்ன பண்ணிக்கணும் அப்டின்னா, உங்களுக்குள்ள வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துல இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. மாத்திக்கோங்க. ஸ்லை ஓகேவா? ஸ்லை ஸ்லை ஸ்லைமன். ஓகே. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இவர் வந்து நுண்ணறிவு சோதனை அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? அதுல என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, 1905ல வந்துட்டு நுண்ணறிவு அளவுகோல் அப்படிங்கிறது வந்து ஒண்ண வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாரு? நம்மளோட பெனித். 1905ல நுண்ணறிவு அளவுகோல் அப்படின்னு ஒண்ண வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 30 ஸ்மால் கொஸ்டின்ஸ் சிறு சிறு வினாக்களும், குழந்தைகளால் இயற்றப்பட வேண்டிய செயல்களும். இத வந்து இப்போ வந்து ஒரு பாட்டில்ல தண்ணி ஊத்தணும். ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். இல்ல வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போடணும். இல்ல அது மாரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் ஓகே. குழந்தைகளால பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுல இருந்திருக்கு. ஆ 3வது இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலியமா வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஆ இதுல இந்த குழந்தைகளுக்கு குடுத்துருக்காங்க இல்லையா? அதுல வந்து இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் கேட்கிறது. இப்போ வந்து பூனைக்கும், நாய்க்கும் என்ன வித்தியாசம்? இல்ல அட்டைக்கும், காகிதத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல வந்து ஒரு சென்டென்ஸ் குடுத்து, இந்த இந்த இடத்துல இருக்கிற வார்த்தைய மட்டும் தூக்கிட்டு, அத வந்து ஃபில் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி டெஸ்ட் எல்லாம் அதுல வந்து குடுத்துருக்காங்க. அது குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, 1908ல அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு, ஓகே 1905ல வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணாரு. அதுல என்னென்ன இருந்துச்சு? 30 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது இல்லாம கு குழந்தைங்கனாலேயே வந்து இயற்றப்பட்ட செ குழந்தைங்கனாலே செய்ய வேண்டிய செயல்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்னென்னன்னு பார்த்தோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் 1908ல அடுத்த 3 வருஷத்துல வந்து அத வந்து சில திருத்தங்கள் பண்றாரு. அந்த திருத்தங்கள் பண்ணியும் வந்து மறுபடியும் அளவுகோல வந்து என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்றாரு. இந்த திருத்தங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. அந்த வினாக்கள் இருக்கு இல்லையா? கொஸ்டின்ஸ் வந்து 20, 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? சிறு வினாக்கள். இதுல வந்து பேஸ்ட் ஆன் ஏஜ் அதாவது ஒண்ணும் இல்ல. ஆ சோதனை வினாக்கள் வயது அடிப்படையில் அமைக்கப்பட்டு, முதல் முதலாக மன வயது என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டது. வயது அடிப்படையில் வந்து அமைக்கப்பட்டு முதல் முதலாக மன வயது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யாரு யூஸ் பண்ணா? யாரு கொண்டு வந்தா? அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கலாம். அப்ப பெனிட் தான் வந்து மன வயது அப்படிங்கிறது ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காரு. மன வயது அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து மென்டல் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. 1908ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் மன வயது அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. அத இங்கிலீஷ்ல மென்டல் ஏஜ்ன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. அமலா இருக்கீங்களா? எஸ் மேம். லாஸ்ட்டா என்ன சொன்ன சொல்லுங்க. மன வயது அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க மேம். மென்டல் ஏஜ். ஃபாதர் ஆஃப் நுண்ணறிவு அப்படின்றதுக்கு பீனே சைமன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். அவரு இப்போ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப்டர் மறுபடியும் ஒரு கோட்பாட வெளியிட்டாரு. 30 கொஸ்டினை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. உமா மேம் இருக்கீங்களா? எஸ் மேம். ரிப்பீட் பண்ணுங்க என்ன சொன்னேன்னா? மேம் ஃபாதர் ஆஃப் அந்த நுண்ணறிவுன்றது ஃபீனி சைமன் மேம். அவர் 1905ஆம் ஆண்டு வந்து அந்த நுண்ணறிவு கொள்கையை பத்தி வெளியிட்டிருக்காரு. அளவுகோல் அந்த வெளியிட்டிருக்காரு. அப்புறம் அந்த 30 குழந்தைகள வச்சு என்னது 30 குழந்தைகள வச்சு இது பண்ணாரு மேம். அது இதுவாகவே நோ, நோ, நோ. 30 ஸ்மால் 30 கொஸ்டின்ஸ் அது இல்லாம ஸ்மால் கொஸ்டின். குழந்தைகளால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னா, அது மாரி செயல்கள். ஆமா. அத செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் 1908ல வந்து அத திருத்தம் செய்றாரு மேம். அதுக்கு மன வயது அப்படின்ற ஒரு அந்த கொள் அப்படிங்கிற அது அதுதான் மேம் அதுல சொல்றாரு. இருக்காது. நான் சொல்றது கவனிச்சிருந்தீங்கன்னா தான் இருக்கும். இல்ல மேம். அது எழுதிட்டு இருந்தேன் மேம் அதனால. ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க உமா மேம். இனி வந்து கிளாஸ் கவனிக்காம வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பேன்.
இப்ப இவங்க 2 பாயிண்ட் அவுட் பண்ணங்காட்டி இவங்க கிளாஸ் கவனிக்கலன்னு அர்த்தம் இல்ல. நான் வந்து ரேண்டமா பார்க்கும்போது இவங்க பேர கேட்டேன். இது மாரி திடீர்னு யாரு பேரு வேணா கொஸ்டின் கேட்பேன். சோ அதனால கிளாஸ் முதல்ல கவனிங்க. ஓகே. இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எஸ் மேம். புரிஞ்சது மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மனவயது. அதாவது மனவயது அப்படிங்கறது வந்து அவர் இது பண்ணாரு இல்லைங்களா? அவர் தான் கொண்டு வந்தாரு, பயன்படுத்தினாரு அப்படிங்கிற சொல்ல. அந்த மென்டல் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து நண்பன் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் மூவி. ஆ ஐ திங்க் நண்பன் படம் தான் நெனைக்கிறேன். ஆமா. பாரியோட ஃபிளாஷ்பேக் அதாவது பாரியோட ஃபிளாஷ்பேக் வரும்போது, பாரி அப்படிங்கிற விஜய் கேரக்டரோட ஃபிளாஷ்பேக் வரும்போது, அவனோட சின்ன வயசு கேரக்டரோட ஃபிளாஷ்பேக் வரும்போது, அவன பார்த்தீங்க அப்படின்னா, அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸோட சம்ம வந்து இது பண்ணுவான். ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவான். நீங்க பார்த்திருக்கீங்களா அந்த சீனு? ஓகே நண்பன் மேம். படம் பார்த்திருக்கீங்கல்ல? எஸ் மேம். காலையில நண்பன் படம் பத்தி கேட்டாலும் தூங்குவீங்களா? என்ன பண்ணலாம் இல்ல உங்கள? மேம், பார்த்துருக்கோம் மேம் எல்லாரும். நினைவு இல்ல மேம். இப்ப நான் என்ன மேம்? மறந்துருச்சு மேம். நினைவு இல்ல மேம். இல்ல மேம், அடிக்கடி நினைவில்லை. சேனல்ல போடுறாங்களா மேம் விஜய் டிவில? அந்த சாங்ல கூட அது வரும். மேபி அது என்ன பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவன் வந்து 5 வயசுல இருக்கும்போதே சாரி 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ வந்து அவன் சால்வ் பண்ணுவான். சோ தட் அதனால தான் வந்துட்டு அவன் கரெக்ட்டான ஆளுன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா வந்து இவனுக்கு பதிலா அவன சூஸ் பண்ணி அவன எக்ஸாம் எழுத வைப்பாங்கங்கிற மாரி ஸ்டோரி கொண்டு வருவாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து வயசு அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க? 6 இயர்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா, ஒரு 10 வயசு என்ன இருக்கும் மேம். வயசு? ஒரு 10 வயசு நோ. இருக்கும். இல்ல 11 6th ஸ்டாண்டர்ட்னா 10 மேல இருக்கும். 11 11 10 பிளஸ்ல 11 இருப்பாங்க or மேம். 12 ma'am. 10 பிளஸ்ல இருப்பாங்க. 11 or 12. 11 வயசு. ஓகேவா? ஏஜ். இப்போ அவன் என்ன பண்றான்? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தையோட, அதாவது 15 வயசு குழந்தையோட சம்ம வந்து சால்வ் பண்றான். அப்போ இவனோட மென்டல் ஏஜ் என்னங்க? 15. ஆனா அவனோட உண்மையான வயசு என்னங்க? 11. புரியுதா? அவனோட மனவயது இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா 15ஆ இருக்கு. அவனோட உண்மையான வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. மனவயது அப்படின்னு கேட்கும்போது இதுதான். அதாவது அவன் எந்த சம்ம போடுறான்? 10th ஸ்டாண்டர்ட் சம்ம போடுறான். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் எல்லாமே அவனுக்கு இருக்குது. அப்ப 10th ஸ்டாண்டர்ட் பையனோட வயசு என்ன? 15. அதுதான் அவனோட மனவயது. இதே வந்துட்டு அவனோட வயசு என்னன்னு கேட்டா 11. அந்த அவனோட வயசு வந்து நம்ம இங்க என்னன்னு சொல்லுவோம்னா, குரோனானிக்கல் ஏஜ்ன்னு சொல்லுவோம். இல்லன்னா கால வயது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப மனவயது அப்படின்னா என்ன புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ். எஸ் மேம். மறுபடியும் சொல்லணுமா? ஆமா ஓகே. மேம். ஓகே. ஒருவனது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையை குறிக்கும்னு சொல்றாங்க. ஓகே. அது வந்து அவனுக்கு 12th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் இருந்தாலும் சரி, காலேஜ் நாலேஜ் இருந்தாலும் சரி, சின்ன வயசுலயே எல்லா பசங்களும் கொஞ்சம் சில பசங்கலாம் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆறாங்க. நெறைய இன்னோவேஷன் பண்றாங்க. நெறைய கண்டுபிடிப்புலாம் பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே எதனால அப்படின்னா, அந்த ஐக்யூ லெவல் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கறனால தான். ஓகேவா? சாரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இவரு ஒரு ஃபார்முலா கொண்டு வராரு. இப்ப நுண்ணறிவு அப்படின்னா, நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு, நுண்ணறிவு ஈவு வந்து கண்டுபிடிக்குது. ஐக்யூ எப்படி நான் கண்டுபிடிக்கணும்? இத வந்து இங்கிலீஷ்ல ஐக்யூன்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவு ஈவ. ஓகே. இப்ப எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் வைக்கணும். டெஸ்ட் வச்சு நான் என்ன பண்ணணும்னா, அவனோட மனவயது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவனோட கால வயது. அதாவது இங்கிலீஷ்ல போட்டீங்க அப்படின்னா, ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் பை குரோனானிக்கல் ஏஜ் இன்டு 100. இதுதான் இதோட இங்கிலீஷ் ஃபார்முலா. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம மந்த்ல போடணும். ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு இது கிடைக்கும்.
அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப 2 வருஷம் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவனோட மென்டல் ஏஜ் வந்து ஒரு 4 வயசா இருக்கு. 4 வயசு அப்படின்னா, நீங்க மாசத்துல எத்தன மாசம் போடுவீங்க? 12 48. 48. 48 போடுவீங்களா? ஓகே. கால வயசு அதாவது நம்மளோட குரோனாலிட்டிக்கல் ஏஜ்ல 2 வயசு அப்படின்னா, எவ்வளவு மாசம் போடுவீங்க? 24 24 போடுவீங்களா? ஓகே. இன்டூ 100. நீங்க இப்படி ஒரு ஃபார்முலா போட்டு இதுல ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, அதுதான் அவனோட ஈக்யூ லெவல். அதாவது ஐக்யூ லெவல்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 50 ஒரு 60 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு 70 இல்ல ஒரு 90 வருதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 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 டேபிள் காலம் பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த டேபிள் காலம் குடுக்குறேன். அதாவது நம்ம இருக்கும். கிஃப்டட் சைல்டு அதாவது மீள்திறன் மிக்கோர். 110க்கு மேல அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னா, மீள்திறன் மிக்கோர். அது வந்து நல்லா ஸ்மார்ட்டா இருக்கும். எல்லா வித்தையும் சூப்பரா பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ எல்லாம் பார்க்கும்போது மூடர் அப்படிங்கிற மாரிலாம் கம்மியா வரும். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐக்யூ லெவலுக்கு தகுந்த மாரி அவங்களோட கெப்பாசிட்டிஸ் வந்து நம்ம பேர் வச்சிருப்பாங்க. அத வச்சு அவங்களுக்கு எது மாரி எஜுகேஷன் நம்ம குடுக்கணும், அவங்க எது மாரி வந்து தேறுவாங்க, தேற மாட்டாங்கங்கிறது எல்லாமே நம்ம ஐக்யூ லெவல வச்சு நம்ம ஒரு டீச்சரா இருக்கும்போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அததான் வந்து இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஆ வெக்ஸ்லரோட நுண்ணறிவு அளவுகோல். இப்போ பெனித்தோடது பார்த்தீங்க அப்டின்னா என்ன குடுத்திருக்காரு, ஒரு ஃபார்முலா மாரி குடுத்துட்டாரு. அதுல மனவயது எப்படி பண்ணணும், குரோனாலிட்டிக்கல் ஏஜ் எப்படி பண்ணணும்ங்கறது சொல்ட்டாரு. அத வச்சு நம்ம ஒரு ஒரு வேல்யூ கொண்டு வந்து, அந்த வேல்யூ வந்து அந்த டேபிள் காலம்ல எதுக்கு நேரா வருதோ, அதுதான் அவங்களோட ஐக்யூ லெவல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் பெனிட்ல. இப்போ வெக்ஸ்லர் சொல்றாரு. வெக்ஸ்லர் வந்து என்ன குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரிலாம் எனக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அளவு பண்ணலாம். இது எப்ப சொல்றாரு அப்படின்னா, 1960 சாரி 1944ல இவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நுண்ணறிவு அளவுகோல் அப்படிங்கிறத வந்து நியூயார்க்ல வெளியிடுறாரு. ஓகே. எங்க வந்து வெளியிடுறாரு? நியூயார்க்ல. நியூயார்க்ல வந்துட்டு 1944ல இந்த ஸ்கேல வந்து ரிலீஸ் பண்றாரு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, 10 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் யார வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கேல யூஸ் பண்ணி அளவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுக்குறாரு. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து 11 ஸ்டெப்ஸ் 11 சோதனைகள் வந்து 11 எக்ஸ்பெரிமென்ட்ஸ் வந்து இதுல அடங்கியிருக்கு. இதுல 11ல பார்த்தீங்க அப்படின்னா, 6 வெர்பலும் 5 பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? 6 வெர்பல் டெஸ்ட், 5 பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இந்த 6 வெர்பல் டெஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது, நம்ம சொல்லுவோம்ல ஜிகே சொல்லுவோம்ல. ஜிகே அப்படிங்கிற மாரி. அதாவது ஒண்ணும் இல்ல. நம்மளோட பொது அறிவு நெறைய பொது அறிவு தெரிஞ்சிருக்கணும். இப்ப கடல்னா என்ன? கடல் இப்ப ஆறு வந்து கடல்ல போய் எப்படி கலக்குது அப்படிங்கிற மாரி விஷயங்கள். மழை எதனால பொழியுது? நீராவி எதனால ஏற்படுது? அப்படிங்கிற ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொஞ்சம் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அத வச்சு அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன். அப்போ புரிந்து கொள்ளும் திறன். இப்ப இதுக்கெல்லாம் தமிழ்ல வேணுமாப்பா? அதாவது இப்ப நான் இங்க வந்து எஸ் மேம். ஹை இல்ல மேம். மேம் ஆஃப்டர் கொடுங்க மேம். வெர்பல்னா தமிழ்ல என்னது அப்படின்னு. ஓகே, ஓகே. அப்படியே கூட அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன் கூடயே. நீங்க ஆமா நோட் பண்ணிக்கிறேன் மேடம். நோட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே. இப்ப இன்ஃபர்மேஷன் பொது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பொது அறிவு செய்தி. பொது அறிவு செய்தியை அறிந்திருத்தல்னு சொல்லலாம். மேம் வெர்பல்னா தமிழ்ல மேம். சொல்றேன் மேம். வார் வெர்பல் அப்படிங்கும்போது சொற்சோதனை. வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன் இல்ல வெர்பல் டெஸ்ட் அப்படின்னா சொற்சோதனை அப்படின்னு சொல்லலாம். சொற்சோதனைகள். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ரிகேஷன். காம்ப்ரிகேஷன் அப்படிங்கும்போது புரிந்து கொள்ளும் திறன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தமெட்டிக். ஆர்த்தமெட்டிக் அப்படிங்கும்போது கணித ஆய்வுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெக்காபுலரி, சொற்களஞ்சியம். சொல்லுங்க மேம் தமிழ்ல. என்னங்க மேம்? புரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றதுங்களா? மேம் மேல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தே சொல்லுங்க மேம். ஒண்ணும் இல்ல, இதுல ஃபுல் இருந்து ஸ்கேல் போறோம். ஐக்யூவும் ஃபுல் ஸ்கேல் ஐக்யூலாம் ஒண்ணும் வேணாம். இது நான் நெட்ல இருந்து எடுத்துதான். நான் சொல்றது மட்டும் நீங்க எழுதிக்கோங்க போதும். இந்த வேர்பலுக்கு வந்து என்ன அப்படின்னா சொற்சோதனைன்னு எழுதிக்கோங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஓகே மேம். இந்த வேர்பலுக்கு வந்து சொற்சோதனை, அந்த வேர்பலுக்கு கீழே இந்த இது மட்டும் தான் எடுத்துக்க போறோம். இந்த டப்பா மட்டும்தான். இதுக்கு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா செயற்சோதனைன்னு எழுதுவோம். அது கீழே இதுல இருக்கிறது என்னங்கிறது கொடுப்பேன். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி அப்படிங்கும்போது ஒற்றுமையை காட்டி, ஒற்றுமைகளை காட்டி, ஒற்றுமைகளை சுட்டி காட்டுதல். இதெல்லாம் நம்ம வந்து விளையாடுவோம் இல்லைங்களா? நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து விளையாடுவோம். சேமா இருக்கிறதெல்லாம் வந்து நம்பர்ஸ், எத்தனை நம்பர் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே இதுல வரும். அதுக்கப்புறம் பார்த்தா எண் வீச்சு. எண் வீச்சு அப்படின்னா டிஜிட் ஸ்பேன், எண்கள் வீச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வொக்காபுலரின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த வொக்காபுலரி அப்படிங்கும்போது சொற்களஞ்சியம் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. சிமிலாரிட்டி அப்படிங்கும்போது ஒற்றுமைகளை சுட்டி காட்டுதல், ஒற்றுமைகளை சுட்டி காட்டுதல். அடுத்தது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன் போட்டுக்கோங்க. அங்க என்ன எழுதணும் அப்படின்னா பொது அறிவு செய்திகளை அறிந்திருத்தல், பொது அறிவு செய்திகளை அறிந்திருத்தல். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்ல என்ன போடணும் அப்படின்னா புரிந்து கொள்ளும் திறன். அர்த்தமேட்டிக்ல என்ன போடணும் அப்படின்னா கணித ஆய்வு திறன் அப்படின்னு போடணும். அடுத்தது டிஜிட் ஸ்பேன்ல என்ன போடணும் அப்படின்னா எண்கள் வீச்சு அப்படிங்கறத போடணும். அடுத்தது உங்களுக்கு அவ்வளவுதான். இதுல வந்து 1 2 3 4 5 6 ஸ்டெப். மேடம் ஸ்லோவா சொல்லுங்க. சார் ஸ்லோவா சொல்லுங்க மேடம், எழுதிட்டு இருக்கேன். ஸ்லோவா சொல்றீங்க? சொல்றது ஓகே சார். ஓகே நான் சொல்றேன். இதுல வந்து 6 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? எதுல 6 ஸ்டெப்ஸ்? இந்த வேர்பல்ல. இந்த வேர்பலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேர் என்ன சொல்றோம்? சொற்சோதனை அப்படின்னு சொல்றோம். சொற்சோதனைகள் புக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது நாகராஜனை பொறுத்த வரைக்கும் 6 கொடுத்திருக்காரு. அந்த 6 வந்து வேர்பல், சிமிலாரிட்டி, இன்ஃபர்மேஷன், காம்ப்ரிஹென்ஷன், ஆர்த்தமெட்டிக், டிஜிட்டல் டிஜிட் பேன். இந்த வேர்பல வந்து என்னன்னு சொல்றோம்? வொக்காபுலரி வந்து சொற்சோதனை, சொற்களஞ்சியம் சொல்றோம். சிமிலாரிட்டி அப்படிங்கும்போது என்ன சொல்றோம்? ஒற்றுமைகளை சுட்டி காட்டுதல் அப்படின்னு சொல்றோம். இதுவே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது பொது அறிவு செய்திகள், காம்ப்ரிகேஷன் அப்படிங்கும்போது புரிந்து கொள்தல், அர்த்தமெட்டிக் அப்படிங்கும்போது கணித ஆய்வுத்திறன், டிஜிட் ஸ்பேன் அப்படிங்கும்போது எண்கள் வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஐக்யூக்குள்ள போறோம். பெர்ஃபார்மன்ஸ் ஐக்யூ மொத்தம் 5 இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அத வந்து தமிழ்ல எப்படி சொல்றாரு அப்படின்னா செயற்சோதனை. சொற்சோதனை அது, இது செயற்சோதனைகள். ஓகே, செய்யறது செயற்சோதனைகள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த செயற்சோதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட் சிம்பிள் கோடிங்ல பாத்தீங்க அப்படின்னா எண் குறி பதிலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலீடு. ஓகே. ரெண்டாவது
பிக்சர் கம்ப்ளீட்டிங் டெஸ்ட். பிக்சர் கம்ப்ளீட்டிங் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பட நிரப்பு சோதனை. பட நிரப்பு சோதனை. அடுத்தது பிளாக் டிசைன் டெஸ்ட் அப்படின்னா கட்டை கோள சோதனை. கட்டை கோள சோதனை. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் அரேஞ்ச்மெண்ட். படங்களை வரிசைப்படுத்துதல். இதுல இல்ல, பட் இதுதான் வந்து நெக்ஸ்டா கொடுத்திருக்காங்க. பிக்சர் அரேஞ்ச்மெண்ட். படங்களை வரிசைப்படுத்துதல். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அசெம்பிளி டெஸ்ட். ஆப்ஜெக்ட் அசெம்பிளி டெஸ்ட். ரைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, Yes, ma'am. ma'am. மேம் ஆப்ஜெக்ட் அசெம்பிளி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பகுதிகளை இணைத்து முழு பொருளாக உருவாக்கல். பகுதிகளை இணைத்து முழு பொருளாக உருவாக்குதல். பகுதிகளை இணைத்து முழு பொருளாக, அதாவது ஒண்ணும் இல்ல, அந்த நம்மலாம் வந்து அந்த வீடு கட்டுறது ஒரு மாதிரி அந்த பிளாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒண்ணா கொண்டு வருவோம் இல்லையா, அதெல்லாமே இதுல வரும். அதாவது பிக்சர் கம்ப்ளீஷன் டிராயிங். என்னங்க சார்? சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க பில்டிங் பிளாக். பில்டிங் பிளாக்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு நாய் பொம்மையோ இல்ல கரடியோ வந்து கட் பண்ணி போட்டு அதை சேர்த்து வைக்கிறது. அப்புறம் பிக்சர் கம்ப்ளீஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராயிங் பாதியோட இருக்கும், அதை முடிக்கிறது. சோ இது மாதிரி பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லாத இடத்துல இந்த செயற்சோதனை எல்லாமே பண்ணி அவங்களோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி வாய் அதுதான் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும், பேச வரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொற்சோதனையான வொக்காபுலரி, சிமிலாரிட்டிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறது எல்லாமே எதுக்குள்ள வரும்? வெக்ஸ்லரோட அளவுக்குள்ள வரும். இத வந்து VAIS மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து VAIS கொடுத்திருக்கேன் மேல. WAIS. சாரி, ஆமா, WAIS அதேதான். சாரி WAIS. ஓகே. வெக்ஸ்லரோட நுண்ணறிவு அளவுகோல். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சற்சோதனை அப்படிங்கிறது 6, செயற்சோதனை அப்படிங்கிறது 5ஆ பிரிச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். இப்ப செயற்சோதனை 5 மறுபடியும் ஒருக்கா ரிப்பீட் பண்றேன். எழுதிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. எண்குறி பதிலீடு, டிஜிட் சிம்பிள் எழுதிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. செகண்ட் ஒன் வந்துட்டு பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட். பட நிரப்பு சோதனை. பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட். பட நிரப்பு சோதனை. ஓகே. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளாக் டிசைன் டெஸ்ட். பிளாக் டிசைன் டெஸ்ட். கட்டை கோள சோதனை. கட்டை கோள சோதனை. ஓகே. ஃபோர்த் ஒன் பிக்சர் அரேஞ்ச்மெண்ட். பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் படங்களை வரிசைப்படுத்துதல். பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் படங்களை வரிசைப்படுத்துதல். ஃபிஃப்த் ஒன் ஆப்ஜெக்ட் அசெம்பிளி டெஸ்ட். பகுதிகளை இணைத்து முழு பொருளாக உருவாக்கல். பகுதிகளை இணைத்து முழு பொருளாக உருவாக்குதல். ஓகே. இப்போ வந்து இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம்.
ஓகே. நெக்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, நுண்ணறிவு சோதனையின் வகைகள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் பெனிட்டோடத பார்த்துட்டோம். வெக்ஸ்லரோடத பார்த்துட்டோம். 2 பேர் வந்துட்டு தனித்தனியா குடுத்துட்டாங்க. அவரு வந்து ஒரு 30 ஸ்மால் கொஸ்டின்ஸும், அது இல்லாம ஆக்டிவிட்டீஸும் குடுத்தாரு. இவரு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, நார்மலா வந்து பெரியவங்களுக்கு தனியா, சின்னவங்களுக்கு தனியான்னு குடுக்காம, எழுத படிச்சவங்களுக்கு தனியா, பேச தெரிஞ்சவங்களுக்கு தனியாவும், எழுத படிச்சு பேச தெரியாதவங்களுக்கு தனியாவும் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாரு. இப்ப நுண்ணறிவு சோதனையின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட், அடுத்து வந்து குரூப் டெஸ்ட். இண்டிவிஜுவல் டெஸ்ட் வந்து தனியார் சோதனை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. குரூப் டெஸ்ட் வந்துட்டு தொகுதி சோதனை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்ல தனியார் சோதனை அப்படிம்போம். மட்டும் போடுறேன். சோதனை அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க இங்க. இங்க வந்து தொகுதி சோதனை. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. ம். ஒளிச்சோதனைன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா இங்க வந்து தொகுதிச்சோதனை நாகராஜன் புக்ல இருக்கு. சோ அதனால நான் அத சொல்றேன். ஓகே. தனியார் சோதனையில பார்த்தீங்க அப்டின்னா, வெர்பல் டெஸ்ட் இருக்கு. நான் வெர்பல் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்டின்னா, செயற்சோதனை. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ன்னு இங்க இருக்குங்களா, இது தனியா ஒரு டெஸ்ட்டா அவரு குடுத்திருக்காரு. யாருன்னா, நம்மளோட நாகராஜன் புக்ல பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தனியா ஒண்ணா குடுத்திருக்காரு. பட் இதுல ஒரே இதா இருக்கு. இது நீங்க இப்படி பார்த்தாவே தெரியும். ஓகே. சொல்சாரா வெர்பல் ஒண்ணு இருக்கு. நான் வெர்பல் ஒண்ணு இருக்கு. இது 2ம் ஒண்ணுதான். நான் வெர்பல்னாவே அது எதுக்குள்ள போயிடும்னா, பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள தான் போயிரும். சோ, வெர்பல் அப்படிங்கிறது வந்து சொல் சார்ந்த சோதனை. நான் வெர்பல் அப்படிங்கிறது சொல் சாரா சோதனை. சோ, தனியார் சோதனையில சொல் சார்ந்த சோதனை ஒண்ணு இருக்கு. சொல் சாரா சோதனை இருக்கு. அதே மாதிரி தொகுதி சோதனையில சொல் சார்ந்த சோதனை ஒண்ணு இருக்கு. சொல் சாரா சோதனை ஒண்ணு இருக்கு. இது மூலியமா நம்ம இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணலாம்? டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுதான் அதோட வகைகள். இந்த ஸ்லைடு எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு மேம். மேம் ஓகே. தமிழ்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஒண்ணும் இல்ல கண்ணா. இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அதாவது நுண்ணறிவு சோதனை அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் டெஸ்ட் அண்ட் குரூப் டெஸ்ட் அப்படின்னு பிரியுது. இண்டிவிஜுவல் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தனிநபர் சோதனை. ஓகேங்களா? இண்டிவிஜுவல் டெஸ்ட்னா தனிநபர் சோதனை. இந்த தனிநபர் சோதனை 2ஆ டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு வெர்பல் டெஸ்ட், நான் வெர்பல் டெஸ்ட். வெர்பல் டெஸ்ட் அப்படின்னா சொல்சார் சோதனைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வேர்ட்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க? சோதனை பண்றாங்க. அதான் சொல்சார் சோதனை. தனியால வந்து 2 விதமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நுண்ணறிவு சோதனை பண்ணலாம். அந்த 2 விதத்துல ஒரு விதம் என்ன அப்படின்னா சொல்சார். இன்னொரு விதம் சொல்சாரா. சொல்சாரா சோதனை. அதாவது சொல் இல்லாம, வார்த்தைகள் இல்லாம அவங்கள டெஸ்ட் பண்றதும் சொல்சாரா சோதனை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் குரூப் டெஸ்ட். குரூப் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தொகுதி சோதனை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா குழு சோதனை அப்படின்னு சொல்லலாம். தொகுதி சோதனையில பாத்தீங்க அப்படின்னா வெர்பல் டெஸ்டும் நான் வெர்பல் டெஸ்டும் இருக்கு. இதுவும் சொல்சார் அண்ட் சொல்சாரா அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. இது டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த ஸ்லைட் புரிஞ்சுதா? புரியுது ஓகேங்க மேம். மேம். ஓகே. நெக்ஸ்ட் போலாம். இப்போ சொல் சோதனையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் இங்க குடுத்திருக்கிறது எல்லாமே வந்து குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப்ல சொல் சாதனை சொல் சாரா சோதனைன்னு சொல்லிட்டு 2 இருக்கு இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா காமனா தொகுதி சோதனை அப்படின்னா என்னென்ன டெஸ்டஸ் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். அதுல 2யும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வொக்காபுலரி எப்பவும் போல சொற்களஞ்சியம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க.
சொற்களஞ்சியம் நோட் பண்ணிக்கோங்க. சொற்களஞ்சியம் இல்ல சொற்களஞ்சிய சோதனை அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட் அனாலஜிஸ் அப்படின்னா சொல் ஒப்புவமை. அடுத்தது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னா வாக்கியத்தை பூர்த்தி செய்தல். ஓகே. நம்பர் சீரியஸ் அப்படிங்கும்போது எண் வரிசை. அடுத்து கணிதத்தில் ஆய்வுத்திறன். மேம் ஃபிஃப்த் ஒன்னா மேம்? எஸ் சார், 5th ஒன். இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். கணிதத்தில் ஆய்வுத்திறன் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். அடுத்து 6th ஒன் சொல்லலாமா? இதை அரைஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். எழுதிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே மேம். எஸ் மேம். ஓகே, நான் இங்க எழுதுறேன். கூட எழுதுங்க டக்கு டக்குன்னு. 6th ஒன். 6th ஒன் வந்துட்டு கிளாசிபிகேஷன். இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிபிகேஷன். 7th ஒன் வந்து ஃப்ளோயிங் டைரக்ஷன், கட்டளைகளை நிறைவேற்றுதல். கட்டளைகளை நிறைவேற்றல். படங்களை வரிசைப்படுத்துதல். 8th ஒன். நைன்த் ஒன் பகுத்தறிவு சோதனை. டென்த் ஒன் அறிவுக்கு பொருந்தாததை கண்டுபிடித்தல். லெவன்த் ஒன் பாத்தீங்கன்னா எண்குறி பதிலீடு. 12th ஒன் வேறுபாடுகள். இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். மேம் அப்படியே எயித்துங்களா? 8th இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 8th ஒன்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். ஓகே. 8th ஒன் வந்து படங்களை வரிசைப்படுத்துதல் சொன்னீங்களா, இல்ல வேற எதுவும் சொன்னேன்? ஆமா ஆமா, படங்களை வரிசைப்படுத்துது. பிக்சர் அரேஞ்ச்மெண்ட், படங்களை வரிசைப்படுத்தல், பிக்சர் அரேஞ்ச்மெண்ட். 9th ஒன் பகுத்தறிவு சோதனை, காமன் சென்ஸ் டெஸ்டஸ். காமன் சென்ஸ் டெஸ்டஸ். 10th ஒன் 9th ஒன் பகுத்தறிவு சோதனை, காமன் சென்ஸ் டெஸ்டஸ். COMMONSENSE காமன் சென்ஸ் டெஸ்டஸ். ஓகே. அறிவுக்கு பொருந்தாததை கண்டுபிடி. அப்ஸ்ட்ராக்டிஸ் டெஸ்ட்.
அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா APSURDITIS டெஸ்ட். ஓகே. என்கொரி பதிலீடு. என்கொயரி பதிலீடுக்கு வந்துட்டு டிஜிட் சிம்பிள் சப்மிஷன்ஸ். டிஜிட் நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம் இந்த ஸ்பெல்லிங். சிம்பிள் சப்மிஷன் சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஓகே. வேறுபாடுகளுக்கு வந்து டிஃபரன்சஸ். டிஃபரன்சஸ் அதுக்காக தான் டிஃபரன்சஸ். ஓகே. வேறுபாடுகள் சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்து 12th ஒன். உருவங்களுக்கான நினைவாற்றல். ஆமா 13 மேம். சரி. ஆமாப்பா. ஆமா 13 வந்து உருவங்களுக்கான நினைவாற்றல். அதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மெமரி ஃபார் டிசைன்ஸ். ஓகே. 14 பாத்தீங்கன்னா உருவ ஒற்றுமை. உருவ ஒற்றுமை அப்படிங்கும்போது ஃபிகர் அனாலஜிஸ். ஃபிகர் அனாலஜிஸ். 15th ஒன் பாத்தீங்கன்னா இடத்தொடர்பு. ஸ்பேஷுவல் ரிலேஷன்ஷிப். ஓகே. அடுத்தது 16 சிக்கலறை. சிக்கலறைகள் மேக்ஸிஸ். ஓகே. இந்த 16மே வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி 16 இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய டெஸ்டஸ் இருக்கு. இது மட்டும் தான் இருக்கும்னு இல்ல. இதெல்லாம் ஏதோ ஒண்ணு கொடுத்து இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சோதனை அப்படின்னு கேட்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் நீங்க ஃபிகர் அனாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு நான் வெர்பல்ல வரும். அதே மாதிரி இடத்தொடர்பு ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பும் நான் மெர்ஜ்ல வரும். சிக்கலறையுமே நான் வெர்பல்ல வரும். உருவங்களுக்கான நினைவாற்றல் வந்துட்டு வெர்பல்ல வரும். சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வெர்பல்லையும் வரும், வெர்பல்லையும் வரும். சோ வந்து பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் நான் வெர்பல்ல வரும். காமன் சென்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வெர்பல்லையும் வரும், நான் வெர்பல்லையும் வரும். இப்போ இப்போ திடீர்னு வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம்? அது காமன் சென்ஸ் தானே. சோ அது மாதிரி அதாவது ஐட்டம்ஸ் பிரியும். ஒரு டெஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து இது வெர்பலா நான் வெர்பலா அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா பெர்ஃபார்மன்ஸ் டென்ஸ் வந்து அதாவது வெர்பல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்பல் டெஸ்ட் அதாவது நம்ம வந்து நார்மலா வந்து பேசி ஒரு விஷயத்த நம்ம அங்க புரிய வச்சு நம்மளோட இன்டெலிஜென்ட் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வெர்பல் டெஸ்ட். இதுவே வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம படித்து புரிஞ்சுட்டோ இல்ல வந்து ஒரு பசில வந்து ஆன்சர் பண்றோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படின்னாலும் என்னன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு நுண்ணுணர்வை அறிந்திட முதலில் அமைக்கப்பட்ட சோதனை வந்து சொற்சோதனை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? சொற்சோதனை தான் கொண்டு வந்தாங்க. அந்த சொற்சோதனை வந்துட்டு நிறைய மாதிரி வந்து மாறுச்சு. அந்த சொற்சோதனையில வந்து என்ன பண்ணாங்க? நிறைய புதிர்கள், நிறைய உருவப்படிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா படித்த ஒரு விஷயத்த புரிஞ்சு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த பசில நம்ம கிளியர் பண்றதோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து பண்றதோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் பென்சில் சோதனை.
பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொஸ்டினா கூட வரலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார், மறுபடியும் சொல்லுங்க. மேடம் அது மேம் இல்ல சார், பிரேக். சொல்லுங்க சார். பென்சில் டெஸ்ட் தான் மேம். இல்ல சார், இப்ப நீங்க கேக்குதா மேம்? பேசுறது ரொம்ப வாய்ஸ். இப்ப சொல்லுங்க சார். பேப்பர் பென்சில் டெஸ்ட் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கீழ வரும்ல மேம்? பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கீழ வரும்னு கேக்குறீங்களா? இல்ல சார், இத பார்த்து நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இது இப்படிதான் குடுத்திருக்கான். நான் அத ரீட் பண்றேன் பாருங்க தமிழ்ல. நுண்ணறிவை அளந்திட முதலில் அமைக்கப்பட்ட சோதனை சொற்சோதனை ஆகும். இவற்றில் பல உருவப்படிகள் அல்லது புதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இவற்றை படித்து புரிந்து கொண்டு விடை அளிக்கவோ அல்லது புதிரை தீர்க்கவோ வேண்டும். இத்தகைய சோதனை பேப்பர் பென்சில் சோதனை என்று அழைக்கப்படுகின்றன. சோ வந்து ஏன்னா இதுல வந்து இத வந்து நம்ம இது பண்றதுக்கு வந்து மொழி அறிவு வந்து தேவைப்படுதா. அதனால வந்து இதுக்குள்ள வருது இது. சோ வந்து நீங்க பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து எழுதணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும், இப்ப ஏபிசிடி எல்லாமே பண்ணணும். அதுக்கு வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள இது வருது. சோ பேப்பர் பென்சில் டெஸ்ட் வந்து வெர்பல்குள்ள தான் வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள போகல. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே சார். ஓகே. ஓகேப்பா. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மேபி வந்து உங்களுக்கு புக் இருந்துச்சு அப்படின்னா, ஒருக்கா வந்து உங்க புக்ல என்ன குடுத்துருக்காங்கங்கிறத ரீட் பண்ணுங்க. அப்புறம் லிமிட்டேஷன் குடுத்திருந்தாலும் ரீட் பண்ணுங்க. இதோட மெஷர்மென்ட் முடிஞ்சது. நம்ம கிரியேட்டிவிட்டி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு 5 கன்வீனியன்ட்டா இல்லன்னா 5:30 to 6:30 வைக்கலாமா? இல்ல மேம். இதுவே கரெக்ட்டா இருக்கு. பரவாயில்ல மேடம். ஓகே. கரெக்ட்டா இருக்கு மேம். இந்த டைமே ஓகே. ஓகேங்க. ஓகே மேம். ஓகே. அப்புறம் வந்துட்டு நான் கிளாஸ் இனிமேல் ரெக்கார்டிங் குடுக்க மாட்டேன். சோ அதனால கிளாஸ் வந்து கவனிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? கிளாஸ் ரெக்கார்டிங் குடுத்தா, கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்குல்லன்னு சொல்லிட்டு லெதார்ஜிக்கா வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா எனக்கே வந்துட்டு 49க்கு மேல அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க 24 தான் இருக்கீங்க. சோ வந்து ரெக்கார்டிங்னால தான் நெனைக்கிறேன். ரெக்கார்டிங் இல்லன்னா அட்டெண்ட் பண்ணி நேத்து மேக்ஸ் கிளாஸ் எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணீங்க? வாட் இருந்தது மேம். பாத்தீங்களா? அப்ப ரீசன் என்னன்னு இப்பதான் புரியுது எனக்கு. சோ இன்னைக்கு வந்து வீடியோ கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்காது. சோ இன்னையோட கிளாஸ் நாளைக்கு அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்கு வராது. அதே மாரி நாளையோட கிளாஸும் வராது. சோ வந்து லிசன் பண்ண பாருங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பாருங்க. அதே மாரி தான். கிளாஸ் முடிக்க நீங்க டாபிக்க முடிச்சுட்டு வாங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்றதோட அந்த விஷயத்த வந்து மூடி வச்சுறாதீங்க. இப்ப நியர் பை 6 யூனிட் வந்துட்டோம். இப்போ 5த் யூனிட் முடிச்சாச்சு. இன்னைக்கு நான் அடுத்த டாபிக் கிரியேட்டிவிட்டி தான் இருக்கு. நான் 6த் யூனிட் வரும்போது கிரியேட்டிவிட்டி சேர்த்து எடுத்துருவேன். சோ உங்களுக்கு அது கிரியேட்டிவிட்டி ஒண்ணும் பெருசா உங்களுக்கு சொல்ற மாரி ஒண்ணும் இருக்காது. நார்மலா அது ஜெனரல் டாபிக் தான். நான் அத எடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போனா கூட பெரிய அதிசயம் ஒண்ணும் இல்ல. கிரியேட்டிவிட்டி எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாவே புரிஞ்சிரும். சோ வந்து ஒரு 2 ஸ்லைட்ல வர கிரியேட்டிவிட்டி நான் முடிச்சிருவேன். சோ அத முடிச்சுட்டேன் அப்படின்னா, நீங்க அடுத்த 6த் யூனிட் போயிருவேன். அப்போ நீங்களுமே என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, இப்ப என் கூடயே ஜர்னி பண்ணி வந்திருந்தீங்கன்னா, நீங்களுமே 5 யூனிட் இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்னையோட நீ நைட் படிச்சதோட 5த் யூனிட் முடிஞ்சது. இன்னும் 5 யூனிட் தான். 5 யூனிட் ஒரு 5 நாள்ல முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து நீங்க இருந்தீங்கன்னா, கரெக்ட்டா வரீங்க. கிளாஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னுமே வந்து நான் கிளாஸ மட்டும் தான் கவனிக்கிறேன். காதுல மட்டும் கேட்டுக்கிறேன். கண்ணுல மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் கத விட்டுட்டு இருந்தீங்கன்னா, எக்ஸாம்ல வந்து இது பண்ண முடியாது. நான் வந்து கொஞ்சம் பேசிக்கா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓரளவுக்கு பேசிக்கா தான் எடுக்கிறேன். சோ அதனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 80% உங்களால கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து இத ஒருக்கா காதுல கேட்டுட்டு, ஒருக்கா கண்ணுல பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த 80% கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. சோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் என்ன இருக்கு, கொஸ்டின்ல என்ன இருக்கு, இன்ன வரைக்கும் கொஸ்டின்ஸ்ல யாருமே டவுட் கேட்கல. சைக்காலஜி கொஸ்டின் எடுக்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. எப்படி டவுட் இல்லாமயே உங்களுக்கு வந்து இருக்கும்னு தெரியல.
சோ அத எடுத்து பாருங்க. நீங்க கேக்க தான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஒரே கம்பைன் பண்ணி ஒரே கொஸ்டினா குடுங்க. இல்ல ஒரே நோட்ஸா கம்பைன் பண்ணி அப்படியே ஷார்ட் டெஸ்ட்டா குடுங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிக்கிறீங்க சைக்காலஜி. நீங்க சைக்காலஜி வொர்க் அவுட் பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு டவுட் வருது. அப்ப இதெல்லாம் இப்படி ஏன்னா, இப்ப நான் ஒண்ணு வொர்க் அவுட் பண்றேன். இப்ப பிஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் வொர்க் அவுட் பண்ணி குடுத்துருக்கேன். அப்படியே குடுத்தேன் அப்படின்னா, அவங்க வந்து எந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க, ஒரு கொஸ்டின பார்த்தா எங்க சஃபர் ஆகுறாங்க, மெட்டீரியல் பார்க்கும்போது எங்க சஃபர் ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாமே, அவங்க படிக்க போகும்போது நான் படிச்சத நான் பார்த்தங்காட்டி நான் வந்து ஓகே, அதுல வந்து அவங்க இந்த இடத்துலலாம் சஃபர் ஆகுறாங்க. அப்ப இத இப்படி குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. பட் நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல. நான் குடுக்குற அசைன்மென்ட்ட மட்டும் பண்றீங்க. சோ இது வந்து நாட் எனாஃப் ஓகே. நான் வந்து இது நான் பண்ற தூண்டுதல்னாலே பண்றீங்க. நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகும்போது, நீங்களா செல்ஃபா நெறைய விஷயங்கள பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு தெரியும். அத நீங்க தாராளமா குரூப்ல போடலாம். நீங்க பண்ண விஷயத்த, உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த, நீங்க நீங்க இப்போ இப்ப நீங்க கிளாஸ் நோட்ஸயே வந்து நீங்க குரூப்ல கூட போடலாம். தாராளமா போடலாம். யாரும் உங்கள போட வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு அது அதுல வந்து டவுட் இருக்க பட்சத்தில், இல்ல இன்னும் உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது, நீங்க குரூப்ல கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க அதுல கான்செப்ட் வந்து இன்னுமே தெளிவாவீங்க. ஓகேவா? அதுதான் நான் சொல்றேன். இன்னுமே எஃபோர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க சைக்காலஜில போடுற எஃபோர்ட் பத்தாது. இன்னுமே ஏன்னா, நீங்க சைக்காலஜி, தமிழு, இங்கிலீஷு சில பேர் வந்து மேத்ஸ் இருப்பீங்க. மேத்ஸ் இந்த 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமே தாராளமா மார்க் பக்கத்துல வந்துரலாம். ஓகேங்களா? 82 எடுத்தா பாஸு. 82க்கு இந்த 4லயுமே வந்து உங்களுக்கு 30 மார்க் வரும். சயன்ஸ் குரூப். இதுவே மத்த குரூப்பா இருந்தா கொஞ்சம் கம்மியா வரும். மத்த குரூப்பா இருந்தா மேத்ஸ் மார்க் மட்டும் கம்மியாகும். அதுலயே 60 மார்க் வந்துரும். 60 மார்க் நீங்க 50 மார்க் எடுத்தீங்கனாவே உங்களோட மார்க் எங்கேயோ போயிரும். மத்ததெல்லாம் நீங்க கெஸ்ட்ல அடிச்சீங்கனாவே மார்க் வந்துரும் உங்களுக்கு. சோ வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப முக்கியம். தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி, மேத்ஸு. சோ இது 4யுமே வந்துட்டு எந்த இடத்துலயுமே லூஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சயின்ஸ்லயோ, இல்ல நீங்க படிக்கிற ஹிஸ்டரிலயோ டாபிக்ஸ் அதிகமா இருக்கும். அதுலயும் வந்து எஃபோர்ட் போடணும். நான் படிக்கக்கூடாது, அத படிக்க வேணாம், இத மட்டும் படிச்சா போதும்ன்னு நான் சொல்ல வரல. அதுவுமே படிக்கணும், எஃபோர்ட் போடணும். இருந்தாலும் அத காட்டிலும் இதுல நெறைய ரிவிஷன் போடுங்கன்னு சொல்றேன். இதுலலாம் ஈஸியா மார்க் வாங்கிரலாம். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜில எல்லாம். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க அதுலயுமே போர்ஷன்ஸ் நெறைய படிக்கணும். இத கம்பேர் பண்ணும்போது அதுல போர்ஷன்ஸ் நெறைய படிக்கணும். இதுல வந்து இதுதான் டாபிக்ன்னு தெரிஞ்சிரும். இதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அதுல ஒரு தெளிவு கிடைக்காத மாரியே போயிட்டே இருக்கும். 6த்ல இருந்து நீங்க எழுதிட்டீங்கன்னா 10த் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுல அப்படின்னா 10 யூனிட் இதுதான் அப்படின்னு குடுத்துட்டாங்க. தாராளமா இத நீங்க தாராளமா படிக்கலாம். சோ அதனால தான் சொல்றேன். சோ கொஞ்சம் சின்சியரா படிங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு டேவ ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ணுங்க. எப்படி டைம வந்து கன்சியூம் பண்றது? டைம வந்து எப்படி வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுங்கிறத யோசிங்க. டைம் எக்காரணத்த கொண்டு எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஏதோ ஒரு டாபிக் எப்பவோ படிச்ச டாபிக் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. ஆ பஸ்ல டைம் கிடைச்சாலோ, இல்ல வேற எங்கேயாவது டைம் கிடைச்சாலோ, ஆப் உங்க கையில தான் இருக்கும். ஃபோன்ல தான் இருக்கும். எடுத்து கொஸ்டின் பேப்பர எழுதி பாருங்க. இது மாரி பண்ணுங்க. ஓகே. நீங்க இப்ப நான் என்னோட டேபிள்ல உட்கார்ந்தா தான், நான் என்னோட புக்க எடுத்தா தான், நான் வந்து இல்ல என்னோட லைட்ட போட்டா தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்காம, உங்களோட கையில தான் இருக்கும் உங்களோட ஆப்பு. ஸோ உங்களோட நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஆப் வந்து உங்க கையில இருக்கும். ஸோ பஸ்லயோ, இல்ல உங்களோட பிரேக் டைம்லயோ, நீங்க வொர்க் பண்ற இடத்துல, உங்களோட லெஷர் டைம்லயோ எடுத்து என்ன பண்ணுங்க, டெஸ்ட் கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க. ஓகேவா? அப்பதான் நீங்க காலையில அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் ஏதாவது அங்க இருந்துச்சு, கிளாஸ் அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ்ன்னா, அத எடுத்து போட்டு பாருங்க. அதுல எந்த கொஸ்டின் தெரியலையோ, அத ஈவினிங் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ அதெல்லாமே பண்ணீங்கன்னா, ஈஸியா வின் பண்ணிடலாம். இந்த டெட் உங்களுக்கானது அப்படின்னு நம்பி படிங்க. கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க எல்லாரும். ஓகே. விஷ் யூ ஆல் தேங்க் தி யூ மேம். பெஸ்ட். தேங்க் தேங்க் யூ யூ. மேம். தேங்க் ஓகே மேம். வைண்ட் அப் தேங்க் யூ மேம். பண்ணிக்கலாமா? வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவிட்டில இருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஓகே. பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஒருக்கா மேம். ரீட் பண்ணாதான் இது ஈஸியா இருக்கும்பா. அது சொல்லும்போது அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க மேம். மேம் அது நுண்ணறிவுன்னு பார்த்தோம் இல்ல மேம் ஐக்யூ. ஆமா சொல்லுங்க. மேம் சொல்லுங்க மேம். ஆமா சொல்லுங்க. அதுல மனவயது டிவைடட் பை ம். காலவயது சொல்லுங்க மேம். பார்த்தோம் இல்ல மேம். மந்த் அதுல வந்து அந்த அதுல ஈக்குவேஷன் பண்றது ஒண்ணு போட்டு காமிங்க மேம். ஈக்குவேஷன் நான் வேணா சம் குடுக்குறேன். நீங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுல எனக்கு டைம் இதாயிருச்சு. ஓகே மேம். நான் வந்து சம் குடுத்துடுறேன். நீங்க வந்து எனக்கு போட்டுட்டு குரூப்ல அனுப்புறீங்களா? ஓகே மேம். ஒண்ணும் இல்ல மேம். நான் இப்ப சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஆ ஓகே.
இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும் மேம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். அந்த சம்ம மட்டும். ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு வாய்ஸ் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஓகே கிளியர் ஓகே ஓகே அப்போ மேம். உங்களுக்கு தேங்க் கிளியர் ஆயிரும். ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் போடுறேன். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே மேம். இல்ல மேம். ஓகே ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வேற யாருக்காவது டவுட் தேங்க் யூ இல்லன்னா மேம். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் சோ யூ மச். மேம் சொல்லுங்க மேம் மேம். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க மேம். ஆமாங்க மேம். சொல்லுங்க. இந்த ஸ்கிரைப் போடும்போது அவங்க இந்த மாதிரி டெஸ்ட் தானே, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுவாங்க. இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ஒரு நோட் கொண்டு வர சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி அவங்க இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் ஏதாவது கண்டக்ட் பண்ணி தான் அவங்களோட ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுவாங்களா மேம்? ஆமா. அது ஐக்யூ இல்ல. அது அவங்களோட நார்மல் பேசிக்கா அவங்கள டெஸ்ட் பண்றது. ஐக்யூ டெஸ்ட் ஓகே. பண்றது பாத்தீங்க அப்டின்னா, இது மாரியும் இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஸ்கிரைப் வந்து இங்க நம்ம எழுதும்போதே என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆ ஸ்கிரைப் எழுதுறவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஓரலா சொல்லுவாங்க. நம்ம யாரோ ஒருத்தர் ஸ்கிரைபா போறவங்க வந்து ரிட்டன் எழுதுவோம். அதாவது இப்ப நான் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா எழுத முடியாது. இல்லையா? பேப்பர பார்த்து எழுத முடியாது. அப்ப ஆமா நான் மேம். எனக்கு வந்து ஒரு ஸ்கிரைப் அலாட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஓரலா சொல்லுவேன். இப்ப மனவயது அப்டின்னா என்ன அப்டின்னா, இது வந்து இது வந்து ஐக்யூ எப்படி பண்ணணும்னா, மனவயது பை கால வயது இன்டூ 100 அப்படின்னு நான் வாயில சொல்லிட்டு இருப்பேன். இப்ப நீங்க எனக்கு ஸ்கிரைபா வந்திருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அத அப்படியே பேப்பர்ல எழுதுவீங்க. அப்படியே பிரசன்டேஷன் பண்ணுவீங்க. இல்ல இல்ல அப்புறம் என்ன மேம், எனக்கு பண்ணுவீங்கன்னா, அது இப்ப புரியுது. அது ம். புரியுது மேம். இப்ப இப்ப நாங்க இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கிரைப் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ப அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. அவங்க அங்கேருந்து எழுதி அனுப்புவாங்க. அப்ப எனக்கு புரியாது மேம். அவங்க எழுதி நம்மளுக்கு தான் அனுப்புவாங்க. அப்ப 40% அதுதான். இருக்கு, 50% ஆ இருக்கு. இவங்களுக்கு வந்து ஸ்கிரைப் போட நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாரி புரியுது, டெஸ்ட் புரியுது. வந்து அவங்க அதேதான். கொஞ்சம் இது கண்டக்ட் மாரி டெஸ்ட் பண்ணுவாங்களான்னு வைப்பாங்க. கேட்கிறேன். ஆமா, ஆமா. இது மாரி அதுதான் அதுதான் வைப்பாங்க. மேம். இப்ப ஒண்ணும் இல்ல. ஓ! ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து ஐ டெஸ்ட் பண்றோம்ல. ஐ ஆமா மேம். டெஸ்ட் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, இந்த வலது கண்ல வந்து உங்களுக்கு இவ்ளோ பெர்சன்டேஜ் பவர் இருக்கு. இடது கண்ல கம்மியா ஆமா. இருக்கு. இல்ல அதிகமா இருக்கு. அது எல்லாமே எப்படி பண்றாங்கன்னா, ஒரு அந்த வேர்ட் லாஸ்ட்ட வச்சு, பக்கத்துல வச்சு நம்பர்ஸ பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அத வச்சு தான் நம்மளுக்கு சொல்றாங்க. அதே மாரி தான் இதுக்கும். ஒண்ணு வேர்ட் கம்ப்ளீஷனோ, இல்ல பிக்சர் கம்ப்ளீஷனோ ஏதோ ஒண்ண தூரத்திலயோ, பக்கத்திலயோ வச்சு அவங்கள பண்ண சொல்லி, அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்து, ம். அத வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் குடுத்து, இவன் ஸ்கைபுக்கு எலிஜிபிள், இவன் ஸ்கிரைபுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க அவ்வளவுதான். ஓகே மேம். அது வந்து இந்த நுண்ணறிவுல தான் சேருமா மேம்? அந்த இது வந்து கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா நுண்ணறிவுல தான் சேரும். ஆ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கலி அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்னொரு வேற டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எப்படி ஐ டெஸ்ட் பண்றோம், அது மாரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுவுமே இதுல பிசிக்கலி சேரலாம். சேலஞ்ச் நல்லா இருக்கிற பசங்கள நம்ம ஸ்கிரைபுக்கு அனுப்புறது, டெஸ்ட் வச்சு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. அது இப்படிதான் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் மேம். நான் ஏன்னா இன்னைக்கு நம்ம படிச்ச இதெல்லாம் பார்த்தா, நம்ம கிளாஸ்ல அந்த பையன அப்சர்வ் பண்றதும், அவன் நம்மகிட்ட ம். வந்து இப்ப நம்ம படிச்ச எல்லாமே அவன்ட்ட அந்த குறைபாடுகள் இருக்கு அவன்ட்ட. ம், அத வச்சு ம், நான் ம். சொல்றேன். இப்படித்தான் டெஸ்ட் ஆமா, பண்ணுவாங்களா? ஆமா. இதெல்லாம் தான் அதோட இப்படித்தான் டெஸ்ட்டா இருக்கு. ஆமா. இது மாரி எல்லாம் தான் பண்ணுவாங்க. இது மாரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்போ 90ஸ்லயே பண்ணியிருக்காங்க. இனிமே ஆர்மி ஓகே மேம். டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. பெர்சனாலிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது இன்னுமே தெரியும். ஆர்மி டெஸ்ட் எல்லாமே அப்படிதான். அதாவது ஒரு ஒரு ஆள ஆர்மிக்கு எடுக்கும்போதே இது மாரி தான் எடுத்திருப்பாங்க. ஆமா அவனுக்கு மேம். வந்து இப்போ ஆமா. பிரிட்டிஷ்காரன் வரும்போது, அவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஆர்மி எடுக்கும்போது, நம்மளுக்கு தமிழ் தான் தெரியும். இங்கிலீஷ் தெரியாது. அப்போ அவன் வந்து நம்மகிட்ட வந்து பேசினாவோ, பேச்சு குடுத்தாவோ, நம்ம ஒரு வேர்ட கம்ப்ளீட் பண்ணு, ஒரு வொக்காபுலரி சொல்லுனா நம்ம சொல்ல மாட்டோம். சோ நம்மளுக்கும் சில ம். வேர்ட்ஸ், சில டெஸ்டஸ் வச்சிருப்பாங்க. அதான் ஆல்ஃபா டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம பெர்சனாலிட்டில டீட்டெயிலா பார்ப்போம்னு நெனைக்கிறேன். இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுலயே இதுல இருக்கு இருந்துச்சு. மேம். இதுலயே இருக்கு பிஜில மேம். இருந்துச்சு. நுண்ணறிவுலயே இருக்கு மேம். இதுலயே பின்னாடி இருக்கு. ஓகே. ஒரே நிமிஷம் நான் அப்ப ம். பாத்துறேன். அந்த ஆமாமா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்க்கு கீழயே இருக்கு. ஆ இதுவும் பெர்சனாலிட்டிலயும் இருக்கு. பெர்சனாலிட்டி டெஸ்ட்லயும் இருக்கு. அதே மாரி தான் ஐக்யூலயும் இருக்கு. சோ, அதெல்லாம் வந்து வைப்பாங்க. சோ, அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அதனால முன்னாடி 90ஸ் செஞ்சுரியில இருந்தே இதெல்லாமே வந்து ஃபாலோப்ல இருக்கு. இப்போ வரைக்குமே நம்ம அத தான் ஃபாலோ பண்றோம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ ஓகே சோ மேம். மச் மேம். தேங்க் யூ மேம். ஓகே.
வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ so much. Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.